பிரதமர் நரேந்திர மோடியுடைய மணிப்பூர் வருகையை ஒரு இலக்குடைய முடிவாக அது கருதப்படாம மாநிலத்துடைய அமைதியை மறுபடியும் கொண்டு வரத்துக்கான ஒரு நீண்ட பயணத்துடைய தொடக்கமாக தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ் கோகோய் அவர்கள் கூறியிருக்கிறாரு. அதாவது மக்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவரான கோகோய் அவர்கள் பிரதமருடைய இந்த வருகை அப்படின்றது மிகவுமே தாமதமாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த வருகை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது அப்படின்றத வலியுறுத்தி மணிப்பூர்ல இன்னும் பல மைல்கள் அவர் கடக்க வேண்டி இருக்கு அப்படின்றது, அதாவது இயல்பு நிலை முழுமையாக திரும்பல அப்படின்றதையுமே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. இது மத்திய அரசுடைய மணிப்பூர் அணுகுமுறையை பெரிய ஒரு கேள்விக்கு முன்னிறுத்தி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த விஷயமானது தற்பொழுது ஒரு புதிய விவாதத்தையே தொடங்கி இருக்கு. இந்த விவாதத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான பின்னணியை பத்தின விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. கௌரவ் கோகோய் அவர்கள் பிரதமர் மோடியுடைய இந்த மணிப்பூர் வருகையை, அதாவது ஒரு தாமதப்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிதியானது அந்த நிதி நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம்தான் அப்படின்றதாக அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. மணிப்பூர் மக்கள் பல மாதங்களாகவே பிரதமருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. ஆனா இந்த வருகை அப்படின்றது அவர் கொடுக்கக்கூடியது மிகவுமே ஒரு தாமதமான வருகை தான். சோ மோடி மணிப்பூருக்கு போகும்போது முதல்ல செய்ய வேண்டிய விஷயமே கடந்த 2 ஆண்டுகளாக மணிப்பூர் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களுக்காக மன்னிப்பு கேட்கறதாக தான் இருக்கணும் அப்படின்றதையுமே இந்த இடத்துல கோகோய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த தாமதம் அப்படின்ற விஷயம் மணிப்பூர் மக்களுடைய வழிகளை மத்திய அரசு புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு வலுவான குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டுது. இந்த அணுகுமுறை முற்றிலுமாக ஒரு பிரதமர் தன்னுடைய குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமையை கொடுக்கறதுக்கு தவறிட்டாரு அப்படின்றதையும் இந்த இடத்துல உணர்த்துறதாக அமைஞ்சிருக்கு. மேலும் கோகோய் அவர்கள் மணிப்பூர்ல இயல்பு நிலை திரும்பி விட்டுச்சு அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இதற்காக இல்ல அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது இது மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளையே எடுத்து காட்டுது. ஒரு மாநிலத்துடைய அரசாங்கம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இல்லாம செயல்படுறது அப்படின்றது ஜனநாயகத்துடைய அடித்தளத்தையே கேள்விக்கு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலையை தான் ஏற்படுத்துது. அப்போ மோடி அரசு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி இருந்தாலுமே கூட இது போதுமான ஒரு பலன்களை அங்க அளிக்கல அப்படின்றத தான் கோகோயுடைய கருத்துக்கு மூலமா நம்ம உணர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இது மத்திய அரசுடைய கட்டுப்பாடு இருக்கும்போது கூட ஏன் அங்க வன்முறைகள் அப்படின்றது முழுமையாக தற்பொழுது வரைக்குமே தடுக்கப்படாம முடியல அப்படின்ற ஒரு கேள்வியை தான் மிகப்பெரிய அளவுக்கு முன்னிறுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. மேலும் தொடர்ச்சியாக மணிப்பூருக்கு அமைதி, நிதி, நல்லிணக்கம் இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு மீண்டு கொண்டு வருவதற்காக ஒரு நீண்ட பயணம் இருக்கக்கூடியதுடைய தொடக்கமாக தான் இருக்கு இப்போ மோடியுடைய இந்த வருகை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகவுமே சிக்கலானது அப்படின்றதும் வெறும் ஒரு நாள் பயணத்தால இந்த விஷயத்தை தீர்க்க முடியாது அப்படின்றதையும் இதன் மூலமாக வலியுறுத்தப்படுது. அதாவது 2 சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பிளவுகளை சரி செஞ்சு மக்களுடைய காயங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்காகவும் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவும் அரசு ஒரு விரிவான நீண்ட கால திட்டத்தோட செயல்படணும் அப்படின்றதும், இந்த சவால்களை எதிர்கொள்றதுக்கு அரசியல் உறுதியோட சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளையுமே அவசியம் அப்படின்றத தான் இந்த இடத்துல சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. மேலும் இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன ஒரு விமர்சனம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாஜக அரசு தான் காரணம் அப்படின்றது தான். அதாவது மணிப்பூர்ல பாஜக ஆட்சி இருக்கும் போதே இந்த வன்முறைகள் வெடிச்சிருக்கு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய முதல்வர் மேதேயி சமூகத்தை சேர்ந்திருக்கிறவங்க அப்படின்றதால அவருடைய அரசாங்கமானது அந்த மேதேயி சமூகத்திற்கே ஆதரவாக தான் செயல்பட்டிருக்கதாகவும் குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டது. அதே சமயமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குக்கி சமூகத்தினர் பாஜக அரசானது தங்களுடைய பாதுகாப்புக்கு அக்கறை செலுத்தல அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயமானது ஒரு மாநிலத்துல வன்முறை வெடிக்கும் போது கூட அதை தடுக்க வேண்டிய ஒரு ஆளும் கட்சியே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இப்போ இதே போல
போலவே வந்து முன்னதாக அசாம் முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வா சர்மா வந்து பாகிஸ்தான் உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ISIயோட கோகையுடைய மனைவிக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு. இந்த விஷயமானது மணிப்பூர் பிரச்சனையில இருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்களை தனிப்பட்ட முறையில தாக்குறதுக்கான ஒரு முயற்சிக்கான விமர்சனமாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு. இது ஆளும் கட்சி தன்னுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்காக தனிப்பட்ட தாக்குதலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்க நமக்கு உணர்த்துறதாகவே இருந்துச்சு. மேலும் கோகோய் அவர்கள் இதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தான் அசாமில் இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய மோசடிகளையும் காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. இது வந்து 2 கட்சிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அரசியல் மோதலுடைய ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுது. மேலும் புதிய குடியேற்றம் அப்படின்றதும் வெளிநாட்டினருக்கான உத்தரவு 2025 பற்றி பேசியிருக்கக்கூடிய கோகை அவர்கள் இது அசாம் ஒப்பந்தத்தை மீறதுக்கான குற்றச்சாட்டு அப்படின்றதையும் குறிப்பிட்டாரு. இந்த சட்டம் அப்படின்றது பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குறதுக்கான ஒரு அனுமதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த சட்டம் அப்படின்றது நாட்டுடைய மதசார்பற்ற கொள்கைக்கு எதிரானது அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே குடியுரிமை வழங்குறது அப்படின்றது அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் இருக்கு அப்படின்றதையும் விமர்சிக்கப்பட்டதாக இருந்துச்சு. ஆக இது வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் உணர்வுகளையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சங்களையுமே புறக்கணித்து மத்திய அரசானது முடிவுகளை எடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மேலுமே வலுப்படுத்தி இருந்துச்சு. தொடர்ச்சியாக கௌரவ் கோகை அவர்கள் இந்திய குடியரசு துணைத் தலைவரான வேட்பாளராக இருக்கக்கூடிய பி சுதர்ஷன் ரெட்டியோடைய சந்திப்பில் வந்து கலந்துக்கிட்டாரு. ரெட்டியை பற்றி பேசியிருக்கக்கூடிய கோகை அவர்கள் அவர் வடகிழக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகளை நன்கே அறிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னும் இது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் அப்படின்றதும் மத்திய அரசுல வடகிழக்கில் இருக்கக்கூடிய குரல் வந்து வலுவாகவே ஒலிக்கணும் அப்படின்ற செய்தியுமே அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் அரசியல் தலைவர்கள் வந்து பச்சாதாபம் மற்றும் அரசியல் ஞானத்தோடு செயல்பட வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்றதையும் வலியுறுத்தினார். அதாவது மணிப்பூர் மாதிரியான ஒரு மாநிலத்தில் சிக்கலான அரசியல் பிரச்சனைகளை வந்துட்டு நன்கு அறிஞ்சிருக்கக்கூடிய அவர் அப்படின்னும் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையோ இல்லை பிரச்சனைகளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அறிவு, ஞானம் மற்றும் அனுபவமும் அவருக்கு இருக்கிறதாகவுமே வந்து குறிப்பிட்டாரு. இது வந்து வெறுமனவே அரசியல் லாபங்களுக்காக மட்டும் பேசாம மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தலைவர்கள் செயல்படணும் அப்படின்ற தேவை இருக்கிறது அப்படின்றதையும் உணர்த்துறதாக அமைஞ்சிச்சு. தொடர்ச்சியாக மணிப்பூர் மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த உறவுகளை மீட்டெடுக்கிறது அப்படின்றது ஒரு நீண்ட கால சவாலாக இருக்கும். இது 2 சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க அரசு வெறும் ஒரு அரசியல் முடிவுகளை மட்டும் எடுக்காம சமூகமும் கலாச்சார நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் மக்களுடைய விருப்பங்கள் அப்படின்றது நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதையும் இங்க கோகோய் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. ஒரு உண்மையான ஜனநாயகத்துல வந்து மக்களுடைய குரல் தான் அதிக அளவு கேட்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் கோகோய் அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் பிரதமர் மோடியுடைய இந்த மணிப்பூர் பயணமானது ஒரு புறம் ஒரு அரசியல் நாடகமாக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டாலும் கூட மறுபுறம் ஒரு மாநிலத்துடைய பிரச்சனைக்கு கவனம் செலுத்துவதற்கான ஒரு முக்கிய முயற்சி வந்து ஆளும் கட்சியால் முன்வைக்கப்படுறது அப்படின்றதையும் குறிப்பிடுறதாக இருக்கு. இந்த மோதல் அப்படின்றது வர இருக்கக்கூடிய தேர்தல்களை ஒரு முக்கிய விவாத பொருளாக இருக்கும். மணிப்பூர் பிரச்சனை அப்படின்றது மோடி அரசுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு அரசியல் கொள்கைகள் பற்றின ஒரு பெரிய கேள்வியே எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஸோ அதனால அவருடைய இந்த பயணமானது இப்போ மிகவுமே முக்கியமான பல பக்கம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. தொடர்ச்சியாக வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவுடைய பிரதான அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலாக வந்து கவனிக்கப்படலை அப்படின்றது தான் நீண்ட காலமாகவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. அதில் வந்து மணிப்பூர் மாதிரியான பிரச்சனைகள் இந்த பிராந்தியத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தேசிய அளவில் கவனம் செலுத்தும் அப்படின்ற ஒரு வாய்ப்பையுமே கொடுத்துருக்கு. கோகை மாதிரியான தலைவர்கள் வடகிழக்குடைய கவலைகளை தேசிய அரங்கில் கொண்டு வரது அப்படின்றது இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு அரசியல் முக்கியத்துவத்தையும் அதிகரிச்சிருக்கு. மேலும் மோடியுடைய இந்த மணிப்பூர் வருகை அப்படின்றது விமர்சனத்தோட அமைதி, நிதி, நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க வேண்டியதுடைய அவசியத்தையுமே வந்து எடுத்து கோரியிருக்கிறாரு கோகோய் அவர்கள். இது எதிர்க்கட்சிகள் வெறும் விமர்சனங்களை மட்டுமே முன்வைக்காம ஆக்கப்பூர்வமான சில ஆலோசனைகளையுமே வழங்குறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல காட்டுறதாக அமைஞ்சிருக்கு. ஆக ஒரு ஆரோக்கியமான பொதுவான ஒரு ஜனநாயகத்துல எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு வழிகாட்டுறது அப்படின்றதும் பொறுப்புக்கூறல் அப்படின்ற ஒரு தன்மையை உறுதி செய்யறதுல இருக்கக்கூடிய முக்கிய பங்கையுமே வந்துட்டு இங்க நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தினம்தோறும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.